அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் ஒருவனே துணை நமக்கு. எந்த ஒரு நம் தமிழரின் வழக்கமாகும். இந்த இனிய நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவணக்க பாடல் பாட வருகிறார்கள் நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். அவையில் பக்தி மனப்பான்மை செய்த நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் இல்லம் தேடி வந்தோரை உள்ளத்தோடு வரவேற்று முகம் மலர்ந்து செய்து உபசரிப்பதே தமிழரின் பண்பாடாகும். அதன்படி தற்போது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வந்தோரை கரும்பு போல் இனிய வார்த்தைகளால் வரவேற்று வருகிறார் நம் பள்ளியின் ஆசிரியர் திருவாளர் பரந்தாமன் ஐயா அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தோடு பள்ளியின் தாளாளர் நிறுவனர் அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தை திருநாளை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் என் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. கனிவுடன் வரவேற்புரை ஆற்றிய திருவள்ளுவர் பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மனதை மயக்கும் மழலை பேச்சால் பொங்கல் திருநாள் சிறப்புகளை பேசிட வருகிறார் நம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி காவியா அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பொங்கல் பண்டிகை வசன கவிதை.
உயிர் வாழ உதவி செய்தால் இயற்கை அன்னை, உடனிருந்து உதவின கால்நடைகள். நன்றி சொல்ல தோற்றுவித்தான் பொங்கல் திருநாள், நலமுடனே அலங்கரித்தான் இல்லந்தோறும். பழமை தனையை புறந்தள்ளி புதுமை நலம் மெழுகேற்றிய பண்டிகையின் முதல் நாளை போகி என்றனர். சூரியனால் மழை பெற்றோம், நல்லொளியும் பெற்றோம். சூழ்ந்த புவியெல்லாம் பசுமை வளத்தை கண்டோம். தைப்பொங்கல் தனிப்படையல் அவர்க்கே வைத்தோம். எடுப்பான ஏற்ற மழை நமக்களித்து மிடுக்குடன் உழைக்கின்ற உற்றத்தோழன் கால்நடையை வணங்கிடவே மாட்டுப் பொங்கல். காலமெல்லாம் கழனியிலே கழித்துவிட்ட களைப்பதனை போக்கிவிடவே காணும் பொங்கல். பழங்கால பெரியோர்கள் பழகி வந்த பண்பாட்டு நாகரிக வாழ்வதனை பார்ப்போற்ற காலமெல்லாம் நினைவூட்டும் பொங்கல் திருநாள், உள்ளமெல்லாம் மகிழ்வூட்ட அமையும் திருநாள். வாழ்க தமிழர் பெருமை, வெல்க தமிழர் பண்பாடு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி. பொங்கல் பண்டிகையின் சிறப்புகளை உற்சாகமுடன் பேசிய காவியா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டாம்பூச்சிகளாய் சிறகு விரித்து கண்களை கவரும்படி களியாட்டம் ஆட வருகிறார்கள் தொடக்கப்பள்ளி நிலை கல்வி மாணவர்கள். ஆச்சரியப்படுத்திய தொடக்கநிலை மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் திருநாளின் சிறப்புகளை பலவற்றை தன் கர்ஜனை குரலால் நம் பள்ளியின் தமிழாசிரியர் திருவாளர் ஷா பிரபு ஐயா அவர்கள் பேச வருகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அவையில் அலங்கரித்துள்ள அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய பொங்கல் திருநாள் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் சிறப்பாக வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். தமிழர்கள் வீரத்திலும் விவேகத்திலும் மானத்திலும் கடை சிறப்பிலும் சிறந்தவர்கள். அத்தகைய தமிழர்கள் ஆண்டுதோறும் இந்த பொங்கல் திருநாளை வெகு விமரிசையாக மனப்பூரிப்போடு கொண்டாடி வருகிறார்கள். புத்தாடை அணிந்தும் புது பொங்கல் வைத்தும் கொண்டாடி வருகிறார்கள். இதன் காரணம் என்னவென்றால் விவசாயம்தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எத்தகைய தொழிலை செய்து நீங்கள் படித்தாலும் இறுதியில் உழவு தொழிலை நம்பியே நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். உணவு இல்லை என்றால் யாரும் உயிர் பழைக்கலாகாது. சுழன்றும் இயற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழைவே தலை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். உலக பொதுமறையாம் திருக்குறளிலே உழவு எனும் அதிகாரத்திலே 104வது அதிகாரத்திலே உழவு தொழிலின் சிறப்பினை வெகு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். அத்தகைய உழவு தொழிலின் சிறப்பினை மேன்மையினை எடுத்துரைக்கும் விதமாக விவசாயத்தை
சிறப்புகளை கூறும் விதமாக இந்த பொங்கல் திருநாள் நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த பழமையான சிறந்த பண்பாடான சிறந்த நாகரிகமான வாழ்க்கையை நமக்கு இந்த திருவிழா எடுத்து காட்டுகிறது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அவையில் உள்ளோர் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பண்டைய முன்னோர்கள் பல தமிழர்கள் கடைபிடித்த பழக்க வழக்கங்களை, அவருடைய உணவு முறைகளை, அவருடைய தொழிலை, அவருடைய பண்பாட்டை நாமும் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்குத்தான் உலகம் மாறி சென்றாலும் நம்முடைய பண்பாட்டை நாம் மறக்கக்கூடாது. எனவே இந்த பண்பாட்டில் சிறந்த தமிழ் பண்பாட்டை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். உலகமெங்கும் வாழக்கூடிய, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, பிலித்தீவு, தாய்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற நாடுகளிலே தமிழர்கள் இந்த தைப்பொங்கல் திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். இந்த தைப்பொங்கல் திருநாளுக்கு இன்னும் பல பேர் இருக்கின்றன. உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், திராவிட திருநாள், தமிழர் திருநாள், இப்படியெல்லாம் இந்த திருநாளை வெகு சிறப்பாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவ செல்வங்களே, இந்த திருநாளில் நாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை, அவர்கள் கடைபிடித்த உணவு பழக்க வழக்கங்களை, அவர்கள் கடைபிடித்த பண்பாட்டை நாம் நினைவு கூறுவோம். நினைவு கூறுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning. My name is Monistri. I am studying in 5th standard in Rishi International School. Today I am going to play Karpana Endralum Murugar song. பக்தி இசையில் நம்மையெல்லாம் பரவ செய்த 5ஆம் வகுப்பு மாணவி மோனிஸ்ரீ அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முரசுகள் முழங்க அரங்கமதிர நடனம் ஆட வருகிறார்கள் நம் பள்ளியில் உயர்நிலை வகுப்பு பயிலும் மாணவர்கள்.
சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருவிழாவை போகி, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று அழைக்கின்றனர். அதில் முதலாவது போகி. தற்போதைய காலத்தில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிக்கும் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. போகி பண்டிகை அன்று வீட்டு மண்டலங்களில் காப்பு கட்டி வழங்கும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து சூரிய பொங்கல் பண்டிகையும் பிரதான தினம் ஆகும். இது இரண்டாவது பொங்கல் தினம் ஆகும். வருடம் முழுவதும் விளைத்த பொங்கல் தினமாகும். விளைத்த பயிர்களை அறுவடை செய்து இத்தினை வைக்கும் தினமாகும். அனைவரும் புத்தாடை அணிந்து அனைத்து நண்பர் மற்றும் உறவினரோடு இணைந்து கொண்டாடப்படும் விழா இதுவாகும். அடுத்து மாட்டுப் பொங்கல். வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் வீட்டு விலங்குகள் மற்றும் கால்நடைகள் நன்றி சொல்லும் விழா இதுவாகும். இது பொங்கல் பண்புகளை மற்றும் நாள் விழாவாகும். குறிப்பாக விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் காளை மாடு மற்றும் பசுக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இதை கொண்டாடுகிறோம். இன்றைய தினம் மாடுகள் வசிக்கும் இடங்களை சுத்தம் செய்வார். காணும் பொங்கல் ஆகும். சில தமிழர்கள் பொங்கலின் 4வது நாளை காணும் பொங்கல் என்று கொண்டாடுகின்றனர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்பை மறப்பது நன்று எனும் திருவள்ளுவனின் வாக்குக்கிணங்க நன்றி கூற அழைத்தார்கள். இங்கு பொங்கல் விழாக்கு நன்றி கூற வார்த்தைகளே இல்லை. ஏனென்றால் பொங்கல் விழா என்பதே நம் இயற்கைக்கு நன்றி சொல்லும் திருநாள்.
இத்திருநாளை நமது பள்ளியில் கொண்டாட வாய்ப்பளித்த ரிஷிஷ் பன்னாட்டு பள்ளியின் தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர் துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும், விழா என்பது கலை நிகழ்ச்சி இல்லாமல் முடிவுற்றால் அது நன்றாக இருக்காது. ஆகையால் நமது மாணவ செல்வங்கள் இந்த விழா மேடையினை அதிரவித்தார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் உரித்தாக்குகின்றேன். மற்றும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பெற்றோர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அவர்களையும் வரவேற்று நன்றி கூறி மாழாது அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி என் இருகரம் கூப்பி தலைவணங்கி சிரம் தாழ்ந்து நன்றியை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.